ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். கடந்த 2.5 ஆண்டுகளாக கும்பத்திலே சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த சனி பகவான் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம். இந்த சனி பயிற்சியை சொல்லும்போது 2 குரு பயிற்சிகளையும் ராகுகேது பயிற்சிகளும் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம். பார்த்து பயனடையுங்கள். கடைசியில் சனி பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டின் முறையும் நாங்கள் சொல்ல இருக்கிறோம். தனுசு ராசிக்கு 2025ஆம் ஆண்டு 29/3/2025 அன்று நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களுக்கு முழுமையாக 7 சனி விட்டுவிட்டு உங்களுடைய ராசிக்கு 2, 3 கூடையவர் 3லே இருந்தார். இப்பொழுது அவர் 3லே இருந்து 4க்கு அர்த்தாஷ்ட சனியாக போக இருக்கின்றார். 2, 3 கூடையவர் 4லே இருப்பது ஒரு வகையில் சிறப்பு. இயற்கையில் பாபகிரகமான அவர் 4லே கேந்திரத்தில் இருப்பதும் மற்றொரு சிறப்பு. 4லே பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும், அந்த வீட்டிற்கு அவர் 11, 12 கூடையவர் உங்களுடைய ராசிக்கு 2, 3 கூடையவர், அவருடைய சஞ்சாரத்தால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது என்பதும், அவருடைய பார்வை 3ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டிற்கும் 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டிற்கும் 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கும் கிடைக்கப் போகிறது. இதற்கிடையில் இந்த வருடமே குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும், அடுத்த வருடம் 2026 ஜூன் மாதத்தில் மற்றொரு குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் நடக்க இருக்கிறது. இவற்றை அத்தனையும் கணக்கில் வைத்துத்தான் இந்த சனிப்பயிற்சி பலன்களை சொல்கின்றோம். குரு பகவான் 2026 பயிற்சியாகி 8லே உச்சமடைந்து 4ல் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்ப்பார். அதற்குண்டான பலன்களையும் நாம் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். ஆக 7 சனி முழுமையாக விலகிவிட்ட நீங்கள் கடந்த காலத்தில் பலர் முழுமையான பலன்களை ஒரு சிலர் அனுபவித்தார்களோ என்பதே உண்மை. 7 சனி தாக்கத்திலிருந்து வெளியே வந்து கடன்களை அடைத்தல், கௌரவத்தை காப்பாற்றுதல், புதிய வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்கினவர்களும் உண்டு, தொழில் ஆரம்பித்தவர்களும் உண்டு, வெளிநாட்டுக்கு சென்றவர்களும் உண்டு, கல்யாணம், குழந்தை பாக்கியம், படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் தேர்ச்சி என்று 7 சனி தனுசு ராசிக்காரர்களுக்கு முழுமையாக விட்ட பிறகு பலர் பல வகையில் முன்னேற்றம் அடைந்தவர்களும் உண்டு. ஆனால் முழுமையாக அனைவருக்குமே அந்த பலன்கள் கிடைத்ததா என்று பார்த்தால் பல பேருக்கு கிடைக்கவில்லை என்பதும் உண்மை. அதற்கு பலவிதமான காரணங்கள், அவருடைய சொந்த ஜாதகம் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படி கிடைக்காதவர்களுக்கெல்லாம் இந்த 3லே இருந்து 4லே பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக தருவார் என்பதும் ஒரு கணக்கு. அவர்களுக்கு ஏன் கிடைக்கவில்லை என்றால், சனிப்பயிற்சி முழுமையாக ஆகிவிட்டாலும் 4ஆம் வீட்டிற்கு அவர் 12லே இருந்த காரணத்தினால் பூர்ணமாக அந்த வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் எல்லாம் முழுமையாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை. தாயின் மூலமாக ஒரு சில சங்கடங்களும், தாயின் மூலமாக விரோதங்களும், தாயின் மூலமாக ஒரு சில செலவுகளும் ஆனது என்பது உண்மை. ஒரு கிரகம் எந்தெந்த வீட்டிற்கு மறைகிறதோ அந்தந்த வீட்டிற்குண்டான கெடுபலன்களை தருவார் என்ற விதிப்படி இப்படிப்பட்ட பலன்களும் பல பேருக்கு இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தில் நடந்தது என்பது உண்மை. அதைவிட முக்கியமாக 2ஆம் வீட்டிற்கு 2லே இருந்ததால் 2ஆம் வீட்டிற்கு முழுமையாக 7 சனி விடவில்லை என்ற காரணத்தினால் பொருளாதாரத்தில் சுபிட்சம் பலருக்கு வரவில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் பொருளாதார எழுச்சியும் பொருளாதார மேன்மையும் தர இருக்கிறது. அதைவிட முக்கியமாக 10ஆம் வீட்டிற்கு அவர் 6லே இருந்த காரணத்தினால் பெரிய தொழில் வளர்ச்சி இல்லாமல் இருந்ததும் ஒரு காரணம். 9ஆம் வீட்டை அவர் பார்த்ததால் 1000 தான் இருந்தாலும் அவர் தந்தை சூரியனுடைய வீட்டை பார்த்ததால் தந்தையாலும் தந்தை உருளாலும் சங்கடங்களும் பிதுராஜ சொத்துக்கள் மூலம் சண்டை சச்சரவும் ஏற்பட்டதும் பலருடைய அனுபவங்களாக கடந்த காலத்தில் அமைந்தது என்பதே உண்மையாகும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் 4லிருந்து பலவிதமான நன்மைகளும் யோகத்தையும் கட்டாயம் செய்வார் என்பது உண்மை. அர்த்தாஷ்ட சனியாக வந்துவிட்டாரே கெடுத்து விடுவாரோ என்பது பற்றி கவலைப்பட தேவையில்லை. அவர் வந்திருப்பது குருவினுடைய வீடு. அது மட்டும் இல்லாமல் ஓராண்டு கழித்து குருவினுடைய பார்வையே அவருக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது. அதனால் பலவிதமான நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக நடக்கப் போகிறது என்பதே உண்மையாகும். இப்போது 4லே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாம். இளம் வயதில் உள்ளவர்களுக்கு கல்வியில் முழுமையான தேர்ச்சியை தருவார். எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் உங்களுடைய கல்வியை அவர் கட்டாயம் பூர்த்தி செய்வார். அதற்கு ஆதரவாக இதே பயிற்சி ஆனதும் 2 மாதங்களிலே மே மாதம் 15ஆம் தேதி 6லே இருக்கக்கூடிய குரு பகவான் 7லே பயிற்சியாகி நேரடியாக உங்களுடைய ராசியை அவர் பார்ப்பார். சனி பகவானும் 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பார். 31/5 அன்று 4ல் இருக்கக்கூடிய ராகு பகவானும் 3க்கு வருவார். 3ல் இருக்கக்கூடிய ராகு பகவானையும்
7 இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பூர்ணமாக கிடைக்கும். சனி பெயர்ச்சி ஆகி 3 இருந்தாலும் சனிக்கு நேரடியாக குருவினுடைய பார்வை கிடைக்கவில்லை. ஆனால் பெயர்ச்சி இந்த காலகட்டத்தில் சனிக்கும் குருவினுடைய பார்வை கிடைக்கப் போகிறது. ராகுக்கும் உடனடியாக குருவினுடைய பார்வை முழுமையாக கிடைக்கப் போகிறது. அதனால் இந்த சனிப்பெயர்ச்சியில் மிகப்பெரிய யோகமும் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் அவரவர் வயதிற்கு ஏற்றார் போலும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார் போலும் உங்களுக்கு வரத்தான் போகிறது. நாளிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் படிப்பில் எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் யோகத்தை செய்வார் என்பதை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தாயின் மூலமாக பலருக்கு நல்ல விஷயங்கள், அதாவது நாளிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் அந்த வீட்டிற்கு அவர் விரையாதிபதியாக இருந்தாலும் 4ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகப் போகிறது. குறிப்பாக தாயினுடைய ஆசைகளும் கனவுகளும் அடுத்த வருடம் குறிப்பாக குருவினுடைய பார்வை கடகத்திலே நேரடியாக குருவை 4ஆம் வீட்டையும் சனியும் பார்க்கக்கூடிய 2026இல் தாயின் மூலமாக தாயினுடைய ஆசைகளும் கனவுகளும் நீங்கள் நிறைவேற்றப் போகின்றீர்கள். தாயின் மூலமாக பலருக்கு தாயின் வகையில் சொத்துக்கள் சுகங்கள் கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அது அவர் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே அமையும். குறிப்பாக இந்த 8 இருந்திருக்கக்கூடிய குரு பகவான் தான் வீட்டையும் அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கக்கூடிய காலத்தில் 26இல் ஜூன் மாதத்திற்கு பிறகு தாயின் மூலமாக மிக பெரிய அளவிலே யோகமும் அதிர்ஷ்டமும் கட்டாயம் அமையப் போகிறீர்கள். நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேஷத்திற்கு வரக்கூடிய காலத்திற்குள்ளாகவே இந்த 2.5 ஆண்டுகளில் பலருக்கு உங்களுடைய நீண்ட நாட்கள் கனவுகளான வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் நிச்சயமாக அமையும் என்பது தெளிவு. அவரவர் சொந்த ஜாதகத்துக்கு ஏற்றாற்போல் அந்த யோகங்கள் கட்டாயம் அமையும். நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த யோகத்தை கட்டாயம் செய்வார். அதன் மூலமாக கடன்களும் வாங்கலாம். அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம். நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ செல்லக்கூடிய கனவுகளையும் ஆசைகளும் கட்டாயம் பூர்த்தி செய்வார். அவர் இருப்பது ஜலராசி, நீர்ராசி என்பதனாலும் உபயராசி என்கின்ற காரணத்தினாலும் குரு பகவான் வீட்டில் இருக்கின்றார். அடுத்த ஆண்டு குரு பகவானுடைய பார்வையும் அவர் வாங்கப் போகிறார் என்றதனால் வெளிநாட்டு பயணங்கள் நிச்சயமாக உண்டு. ஆக இடப்பயிற்சியின் மூலமாக வெளியூர் மாற்றமோ வெளிநாடு மாற்றமோ வீடு குடியிருப்புகள் மாற்றமோ அலுவலகங்கள் மாற்றமோ வேலையில் மாற்றமோ என்று பலவிதமான மாற்றங்களும் ஏற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமாக சனி பகவான் தருவார். அப்போது நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் கெடுதலை செய்ய மாட்டாரா என்றால் ஒரு சிலருக்கு கட்டாயம் செய்வார். சொந்த ஜாதகத்தில் 4ஆம் வீட்டிற்கு 6, 8, 12 கூடிய தசை நடந்தால் அவர்களுக்கு உடல் நலிவை ஏற்படுத்துவார். தாயின் மூலமாக சங்கடங்களை ஏற்படுத்துவார். அதுவும் பெரிய சங்கடங்களாக இருக்காது. தாயினுடைய மன வருத்தத்தை ஏற்படுத்துவார். தாய்க்கோ தாயினுடைய உறவினர் மூலமாக சாதகமாக இருந்தால் சுபவீரியங்களை ஏற்படுத்துவார். பரிபூர்ணமான சுபவீரியமாக அந்த விரயம் அமையும். இல்லாவிட்டால் தாயினுடைய உடல் நலத்தை பாதித்து வைத்திய செலவு, தாயின் உறவுகள் மூலமாக தேவையில்லாத விரைய செலவு, வைத்திய செலவு, பணம் கொடுத்துவிட்டு வராத செலவு, பணம் நீங்கள் முன்னிருந்து கொடுத்துவிட்டால் அதற்கு நீங்கள் மாட்டிக்கொண்டு வட்டி போன்ற தொகைகளை கட்டக்கூடிய செலவுகள் தான் இப்படிப்பட்ட சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்படுத்துவார். மற்றபடியாக உடல் நலத்தையும் பாதிக்க செய்வார் என்பதே உண்மை. அது பெரிய அளவில் இருக்காது என்பதே அடிப்படை காரணம். ஒன்று, அவர் உங்களுடைய ராசிக்கு அப்படி பெரிய எதிரி அல்ல. 2, 3 கூடியவராகி அவர் 4 தான் வீட்டிலே குரு வீட்டிலே இருப்பதும் ஒரு காரணம். அது குரு பகவானே அடுத்த ஆண்டு பார்க்க போவது மற்றொரு காரணமாக அமைகின்ற காரணத்தினால் பெரிய பாதிப்பு இருக்காது என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். அதுவும் 7.5 சனி முடிந்து 3 பெரிய யோகத்தை அனுபவிக்க முடியாத தனுசு ராசிக்காரர்கள் நாளிலே வரக்கூடிய காலகட்டத்தில் அவர் இயற்கையில் பாபகிரகம் கேந்திரத்தில் பலம் பெறுகின்றார். அவர் பார்வையின் மூலமாக பல விதமான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகப் போகிறது. அதனால் 4 வந்திருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக பெரிய அளவிலே உங்களுக்கு வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சுகங்கள் வாங்குவது, விற்பது, இடமாற்றம், படிப்புக்காக வேலைக்காக வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது, தொழிலை ஆரம்பிப்பது போன்ற பலவிதமான நல்ல பலன்களையும் கட்டாயம் தருவார். அவர் 4ஆம் வீட்டிற்கு அவர் விரையாதிபதி என்ற காரணத்தினால் ஒரு சில சாதகமான தசாபுத்தி நடந்தால் அருமையாக முழுமையாக சுப விரயங்களும், இல்லை என்றால் வீண் விரைய செலவுகளும், உடல் நலிவுகளும் தாயின் மூலமாகவும் தாயின் உறவுகள் மூலமாகவும் சங்கடத்தையும் விரோதத்தையும் ஏற்படுத்துவார் என்பதே அடிப்படை விஷயங்களாகும். இது மாறுபட்ட கருத்து மாறுபடுவதற்கு கூடுமான அளவுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதுவும் அடுத்த ஆண்டு குரு பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாகும் குரு பகவான் 4ஆம் வீட்டையும் 4இல் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் 4ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் சனி பகவான் மேஷத்திற்கு வருவதற்குள் பூரணமாக 4ஆம் வீட்டின் சுப பலன்களை அருமையாகவும் பெருமையாகவும் பூர்த்தி செய்வார் என்பதே அடிப்படை விஷயங்களாகும். இப்பொழுது அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்பட போகிறது என்பதையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் நாம் விரிவாகவும் பார்ப்போம். அதே வேளையில் இந்த சனிப்பெயர்ச்சி நடந்தது 2 மாதத்திற்குள்ளவே 6இல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை அவர் பார்க்கின்றார். அதனால்
சனியும் 10ஆம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் 1ஆம் வீட்டின் மூலமாக உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அதுவும் குறிப்பாக கடந்த ஓராண்டுகளாக நீங்கள் பட்ட சங்கடங்களிலிருந்து முழுமையாக வெளிவந்து விடுவீர்கள். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும், பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும், ஈடுபட்டிருக்கின்ற துறையின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சமுதாய வாழ்வாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, சகலவித மனிதர்களுக்கும் குருவினுடைய பார்வையின் மூலமாகவும் சனியினுடைய பார்வையின் மூலமாகவும் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு கிடைப்பதனால் 1ஆம் வீட்டு பலன்கள் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ், 4 சுவற்றுக்குள் இருந்தவர்கள் வெளி உலகத்துக்கு வருவது போலவும், குடத்துக்குள் இருந்த விளக்கு மலையின் உச்சிக்கு சென்று பிரகாசிப்பது போலவும் உங்களுடைய திறமை, உங்கள் உள்ளுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய ஆற்றல், செயல்பாடு எல்லாம் இந்த உலகத்துக்கு மிக பெரிய அளவில் தெரியும். நீங்கள் யார் என்பதையும் உங்கள் உள்ளுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய திறமைகள் என்ன என்று இந்த உலகத்துக்கு நீங்கள் பறைசாற்றுவீர்கள். அதன் மூலமாக உங்களுடைய பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் என்று பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களை ஒதுக்கிவிட்டு சென்றவர்கள் பூர்ணமாக உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் யார் என்பதை நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் கட்டாயம் காட்டுவீர்கள். தசாபுத்தி சாதகமாக இருந்தால் விஐபிகள் தொடர்பு மூலமாகவும் பெரிய மனிதருடைய தொடர்பு மூலமாகவும் மிக பெரிய அளவிலே நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாகவும் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பது தெளிவு. அடுத்தபடியாகவும் குரு பகவான் மிதனத்திலிருந்து 8லே மறைந்தாலும் அப்பொழுதும் சனி பகவானுக்கு பார்வை கிடைப்பதனால் 4ஆம் வீட்டின் மூலமாகவும் 1ஆம் வீட்டின் மூலமாகவும் அந்த நல்ல பலன்கள் தொடர்ச்சியாக 2.5 ஆண்டுகளுக்கு முழுமையாக வரும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். சனி பகவான் முதல் 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்து விட்டதனுடைய பலன்களை பார்த்தோம். இப்போது அவருடைய பார்வை 3ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டிற்கு கிடைக்கின்றது. அந்த 6ஆம் வீட்டிற்கு அவர் 9, 10 குடையவராகிறார். உங்களுக்கு 2, 3 குடையவராகிறார். ஏற்கனவே பாபகிரகமான சனி பகவான் 6ஆம் வீட்டை பார்ப்பதினால் 6ஆம் வீட்டின் மூலமாக ஏற்கனவே உங்களுக்கு கடன்கள் இருந்தாலும் வம்பு வழக்குகளும், நேரடி எதிரியோ மறைமுகமான எதிரியோ, போட்டியோ போராமையோ என்று சகல விதத்திலும் இருந்தாலும் மிக பெரிய அளவிலே 6ஆம் வீட்டு கெடுபலங்கள் உங்களை விட்டு விலகிவிடும் என்பதை நம்பலாம். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வீட்டிற்கு 9ஆம் இடம்தான் 6ஆம் இடம். 10ஆம் வீட்டிற்கும் சனி பகவானுடைய பார்வையும் அந்த 10க்கு 9 கூடிய 6ஆம் வீட்டிற்கும் சனி பகவானுடைய பார்வை கிடைப்பதினால் 6ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு மிக பெரிய மாற்றமும், ஏற்றமும், முன்னேற்றமும் உண்டு. எதிரியாலே நீங்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது. எதிரிகள் இருந்தால்தான் ஒருவர் முன்னேற முடியும். உங்களுடைய தன்மான உணர்ச்சி தொட்டால்தான் நீங்கள் யார் என்று இந்த உலகத்திற்கு காண்பிப்பீர்கள். அந்த வேளையிலே உங்களுடைய 6ஆம் வீட்டு கெடுபலங்கள் மொத்தம் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகிவிடும் என்பது உண்மை. அல்லது விரோதிகளும், எதிரிகளும், துரோகிகளும் உங்களை விட்டு விலகிவிடுவார்கள் என்பதும் உண்மை. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடம் கடனை குடிக்கும். கடன் வாங்கியே நீங்கள் உங்களுடைய தொழிலை முன்னுக்கு கொண்டு வருவீர்கள். கடன் வாங்கி தொழிலை ஆரம்பிப்பீர்கள். அதன் மூலமாக வரக்கூடிய பெரிய லாபங்களை கடனை அடைத்துவிட்டு மேலும் மேலும் வளர்ச்சி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டு. 6ஆம் வீட்டை பார்ப்பதனால் சனி பகவான் 6ஆம் வீட்டு கெடுபலனுக்கு பதிலாக போட்டி பொறாமைகளை வென்று மிக பெரிய அளவிலே பொருளாதாரத்திலும் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பலருக்கு கட்டாயம் தருவார். உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் இந்த 6ஆம் பார்வையால் சனி பகவானுக்கு கிடைக்கக்கூடிய 6ஆம் வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய சனி பகவான் பார்வையால் மிக பெரிய முன்னேற்றமும் ஏற்றமும் கட்டாயம் காத்திருக்கிறது. எதிரியின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும், நீங்கள் சவால் விட்டு ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும், தொழிலில் முன்னுக்கு வரக்கூடிய ஆற்றலும் மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும். கடன்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த கடன்களை அடைபடுவதற்குண்டான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கும் என்பது தெளிவாகும். அடுத்தபடியாக அவருடைய பார்வை நேரடியாக 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கின்றார். 10ஆம் வீட்டிற்கு அவர் 2, 3 குடையவர் ஆகின்றார். 10ஆம் வீட்டிற்கு 2, 3 குடையவர் ஆகின்றார். உங்களுடைய ராசிக்கும் அவர் 10ஆம் வீட்டிற்கு அவர் 5, 6 குடையவராகிறார். 10ஆம் வீட்டிற்கு அவர் 5, 6 குடையவராகிறார். உங்களுக்கு 2, 3 குடையவராகிறார். அவர் வீட்டிற்கு 10ஆம் வீட்டிற்கு பார்வை கிடைப்பதனால் கடந்த காலத்தில் 10ஆம் வீட்டிற்கு 6லே இருந்த சனி பகவான் பெரிய அளவில் தொழிலதிபர்களும் சரி, வேலையில் இருப்பவர்களும் சரி, பெரிய மன திருப்தி இல்லாமல் ஏதோ 7 சனி முடிந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை என்ற அளவிலே போய்கொண்டிருந்தது. சாதனையை படைக்க முடியவில்லை. நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த அந்த லட்சியத்தை அடைய முடியாமல் தடுமாறினீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் 10ஆம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்வதால் அந்த வீட்டிற்கு அவர் 5, 6 குடையவர் என்பதால் உங்கள் லட்சியங்களும் கனவுகளும் வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி, தொழிலதிபர்களுக்கும் சரி மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் என்பதே வரக்கூடிய காலங்கள் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக அமையும். மிக பெரிய அளவிலே தொழிலதிபர்களும் சரி உங்கள் தொழில் வளர்ச்சியை நோக்கி செல்லும். 10ஆம் வீட்டிற்கும் 9ஆம் இடமான 6ஆம் வீட்டிற்கும் சனி பகவான் பார்வை கிடைப்பதினாலும் 10ஆம் வீட்டிற்கு கிடைப்பதினாலும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை மிக பெரிய அளவிலே வளர்ச்சி நீங்கள் கட்டாயம் காணப் போகிறீர்கள் என்பது தெளிவான உண்மையாகும். அதனால் தொழிலதிபர்கள் மிக பெரிய அளவிலே உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் காணலாம். அது உள்ளூர்களிலும் வெளிநாடுகளிலும் உங்கள் கொடி கட்டி பறக்கலாம். உள்ளூரிலே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் அபரிதமான வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கட்டாயம் உண்டு. அதே வேளையில் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் உண்டாகும். அதே வேளையில்
உங்களுக்கு 3லே வரக்கூடிய ராகு பகவான் குரு பகவானுடைய பார்வையால் அசாத்தியமான தைரியத்தையும் கொடுப்பார். அந்த தைரியத்தின் மூலமாக சகலவிதமான எதிரிகளையும் போட்டியாளர்களும் நீங்கள் வென்றுவிடலாம். பணியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் பண உயர்வும் நீங்கள் விரும்பிய அளவுக்கு இடமாற்றமும் பூர்ணமாக கிடைக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் கஷ்டப்பட்ட விஷயங்களெல்லாம் பணியிலே மேலதிகாரிகள் தொல்லை, சக ஊழியர்களுடைய பொறாமை, முதலாளியிடத்தில் உங்களிடத்தில் இல்லாததும் பொல்லாததும் தவறுதலாக உங்களை பற்றி சொல்வது போன்ற விஷயங்களெல்லாம் தூளாகும். உங்களுடைய உண்மையான உள்ளமும் உண்மையான உழைப்பும் உங்களுடைய நாணயமும் இந்த உலகத்துக்கு பறைசாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும். அதனால் வேலையில் இருப்பவர்களுக்கும் உங்களுடைய புனிதத்தன்மையும் உங்களுடைய நல்ல மனதும் பூர்ணமாக உணரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிய ஆரம்பிக்கும். அதன் மூலமாக மன நிம்மதியோடு நீங்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயரோடு கௌரவத்தோடு வாழக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலதிபர்கள் மிக பெரிய அளவிலே ஈடுபட்டிருக்கின்ற தொழில் ஸ்தானத்தில் மிக பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் போகும். அதற்கு பூரணமாக சனி பகவானுடைய பார்வையினால் பலன்கள் உண்டாகும். அதற்கு ஆதரவாக ராகுவும் குருவும் உங்களுக்கு கை கொடுப்பார்கள் என்பது பூர்ணமான உண்மையாகும். இப்படி பல வகையிலும் சனி பகவான் நாளில் இருந்தாலும் பல வகையில் அவருடைய நாளில் சஞ்சாரத்தின் மூலமாகவும் உடன் ராசிநாதன் குருவும் ராகுனுடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் சனியினுடைய பார்வையின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. அதுவும் பொருளாதாரம், தொழில் முன்னேற்றம் என்ற சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதே அடிப்படை விஷயங்களாகும். இப்பொழுது அவர் ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் மிக தெளிவாக பார்ப்போம். 1ஆம் வீட்டை பார்த்துவிட்டோம். 2ஆம் வீட்டிற்கு அவர் 3ல் இருக்கின்றார். 2ஆம் வீட்டு மகரத்திற்கு பூர்ணமான 7 சனி விட்டுவிட்டது. நம்மளுக்கு தான் ஏற்கனவே விட்டுவிட்டதே என்பது உண்மைதான். ஆனால் உங்களுக்கு ராசிக்கு விட்டுவிட்டது. ஆனால் 2ஆம் வீட்டிற்கு கடந்த 2 ஆண்டுகளாக 2க்கு 2 3லே சனி இருந்தார். அதனால் நீங்கள் எண்ணிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றமும் குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லை என்பதே உண்மை. ஆனால் நாளிலே சென்றிருக்கின்ற சனி பகவானால் 2ஆம் வீட்டிற்கு பூரணமான சனி பகவான் சென்று விட்டதால் பூரணமான பொருளாதாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் சந்தோஷம், சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் தங்கு தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகளாலும் அற்புதமாக கிடைக்கும். எதிர்பாராத தனப்பிராப்தி, கடன்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் அடையக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் மிக மிக பிரகாசமாக இருக்கும். அதுவும் 2026இல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்திற்கு மாறி 2ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் நாளில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கக்கூடிய காலத்தில் மிக பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்றமும் உங்கள் மதிப்பு மரியாதையும் நீங்கள் யார் என்ற இந்த உலகத்திற்கு காட்டக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக அமையும். சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் 2ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் இந்த சனி பகவான் உங்களுக்கு கட்டாயம் தருவார் என்பது தெளிவு. 3ஆம் வீட்டிற்கு 2லே இருப்பதினால் 3லே ராகுவும் அந்த ராகுவை குரு பகவான் பார்ப்பதினால் இளைய சகோதரர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் முழு அளவு ஒத்துழைப்பு கிடைக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். விஐபிகள் தொடர்புக்கு கிடைக்கும். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்கள் மிக பெரிய அளவிலே கொடி கட்டி பறப்பார்கள். அரசியலில் இருப்பவர்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். உங்களுடைய துணிவே துணை என்ற மூலையில் 3ல் இருக்கக்கூடிய ராகு அசாத்திய துணிச்சலையும் தருவார். ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் குருவினுடைய பார்வையும் மிக பெரிய அளவிலே தைரியத்தையும் லட்சுமிகட அச்சத்தையும் உங்களுக்கு தர சாதகமாக இருக்கும். குறிப்பாக இளைய சகோதரிகளும் நண்பர்களும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார்கள். அவர்களுடைய துணை கொண்டு நீங்கள் அடைய வேண்டிய வெற்றியை தாராளமாக அடையலாம். எந்தெந்த துறையில் ஈடுபட்டிருக்கின்றீர்களோ உங்கள் வயதிற்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கு ஏற்றவாறு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகும் அவருக்கு கிடைக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையிலும் பெரிய சாதனை நீங்கள் கட்டாயம் படைப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவான விஷயமாகும். அடுத்தபடியாக 5ஆம் வீட்டிற்கு சனி பகவான் 11ல் இருந்தார். 3ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்த்தார். கடந்த காலத்தில் பிள்ளைகள் மூலமாக நல்லது நடந்தவர்களும் உண்டு. தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு சனி பகவான் 5ஆம் வீட்டை பார்த்த காரணத்தினால் பிள்ளைகளால் அசிங்கம், அவமானம், பிள்ளைகளால் கடன்கள், வைத்திய செலவுகள் போன்ற சில கடன் நிலைமைகளை பார்த்தவர்களும் பலவிதமாக உண்டு என்பதே அடிப்படை உண்மை. அதுவும் குறிப்பாக குரு பகவான் 6லே மாறிய பிறகு பலவிதமான சங்கடங்கள், பிள்ளைகள் மதிக்கவில்லையே என்ற இயங்கியவர்களும் பலரும் உண்டு. அப்படிப்பட்டவர்களெல்லாம் சனி பகவானுடைய பார்வை படவில்லை. மாறாக 5ஆம் வீட்டிற்கு சனி பகவான் 12லே இருக்கின்றார். குரு பகவான் வீட்டில் இருப்பதினால் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் 5ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுபவிரயங்கள் காத்திருக்கிறது. பருவ வயதில் உள்ள இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமணம் கட்டாயம் நடக்கும். அதற்கு குருவும் ஒரு காரணம். 6லே இருக்கக்கூடிய குரு பகவான் 7லே செல்கின்றார். அந்த அற்புதமான முறையிலே திருமணம் நடக்கும். அதற்கு காரணம் அதன் மூலமாக உங்களுக்கு சுபவிரயங்கள் காத்திருக்கிறது. குடும்பத்திற்கு பிள்ளைகள் மூலமாக திருமணம் நடக்கும். அது சுபவீரியமாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்காக கடன்களும் வாங்கலாம். அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்விக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லலாம். தாராளமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அடுத்த ஆண்டிலோ அல்லது இந்த 2025-26 ஆரம்பத்திலே கூட பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கட்டாயம் பிறப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. குரு பகவான் 7 இருப்பதும் ஒரு காரணம். அடுத்தபடியாக குரு 8லே உச்சமாகி
8லே உச்சமாகி சனி பகவானை பார்க்கின்ற காரணத்தினாலும் 5ஆம் வீட்டிற்கு 4லே உச்சமாகி இருக்கக்கூடிய குரு பகவான் பலருக்கு குழந்தை பாக்கியங்களும் தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக உள்ளது. ஆக இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக கடந்த காலத்தில் பிள்ளைகள் மூலமாக தொந்தரவும் சங்கடங்களும் அடைந்தவர்கள் அத்தனை பேரும் சனியினுடைய சம்பந்தம் இல்லாமல் 5ஆம் வீடு இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் மூலமாக ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும். அவர்களுக்கு அவரவர் வயதிற்கேற்றாற்போல் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், வேலை, படிப்பு என்ற சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதே அடிப்படை உண்மையாகும். அடுத்தபடியாக 6ஆம் வீட்டை பார்த்து விட்டோம். 7ஆம் வீட்டிற்கு சனி பகவான் 7க்கு 7 10ல் இருக்கின்ற காரணத்தினால் மிக பெரிய அளவிலே தொழில் உங்களுக்கு கணவன் மனைவி மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ அருமையாகவும் பெருமையாக இருக்கும். குறிப்பாக நண்பர்கள் மூலம் சேர்ந்து தொழில் செய்கின்றவர்களுக்கு மிக பெரிய அளவிலே அது கை கொடுக்கும். அதே வேளையில் 7ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீட்டை பார்ப்பதினால் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலோ சுபவிரயங்களும் காத்திருக்கிறது. அது வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, விற்பது, சுற்றுலா செல்வது போன்ற பலவிதமான நல்ல விஷயங்களும் கட்டாயம் நடக்கும். அதே வேளையில் சாதகமற்ற தசாபுத்தி நடந்தால் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ தேவையற்ற வீண் விரிய செலவுகள், சங்கடங்கள், வைத்திய செலவுகள், வட்டி செலவுகள், பிறரிடத்தில் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடுவது போன்றவற்றை பலன்களும் நடக்கலாம் என்பதால் பண விஷயத்தில் நீங்கள் முழுமையாக ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே வேளையில் கோச்சார பலன்கள் 7ஆம் வீட்டிற்கு 10லே சனி இருப்பது சகல விதமான நன்மைகள், நண்பர்கள் வகையிலும் சரி, தொழில் வகையிலும் சரி, கணவன் மனைவி வகையிலும் சரி, பல விதமான நன்மைகளையும் ஆதாயங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. அதை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதே அடிப்படை விஷயங்களாகும். அடுத்தபடியாக 8ஆம் வீட்டிற்கு சனி பகவான் கடந்த காலத்தில் 8க்கு 8 3லே சனி இருந்ததால் 8ஆம் வீட்டிற்கு அஷ்டம சனி விட்டுவிட்டது. ஆனால் உடல் நலிவு, சங்கடங்கள், எதிர்ப்பு, அசிங்கம், அவமானம் போன்ற விஷயங்களெல்லாம் உங்களை விட்டு முற்றிலுமாக விலகிவிடும். கடகத்திற்கு அஷ்டம சனி என்ற காரணத்தினால் உங்கள் ராசிக்கு 8க்கு 8லே சனி என்ற காரணத்தினால் பல விதமான சங்கடங்கள் வந்திருக்கும். அதெல்லாம் உங்களை விட்டு முற்றிலுமாக விலகிவிடும் என்பதே அடிப்படை விஷயங்களாகும். அடுத்தபடியாக 9ஆம் வீட்டிற்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் என்பதையும் பார்க்கலாம். 9ஆம் வீட்டிற்கு சனி பகவான் 8லே மறைவதனால் தந்தை வகையிலும் தந்தை உறவுகளிடத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் ஏதோ ஒரு வகையில் சண்டைகள், சச்சரவுகள், பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் வரலாம். அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் நீங்கள் செய்து கொள்ளலாம். எந்த வீட்டிற்கும் சனி பகவான் 8லே மறைந்தால் அதற்குண்டான சங்கடங்களையும் கஷ்டங்களையும் தரக்கூடியது இயல்பு. அந்த வகையிலே 9ஆம் வீட்டிற்கு பாக்கியஸ்தானத்திற்கு அவர் 8லே மறைவதனால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடியாக 10ஆம் வீட்டிற்குண்டான பலன்களை நாம் முதலிலே பார்த்துவிட்டோம். 11ஆம் வீட்டிற்கு கடந்த காலத்தில் 5லே இருந்த சனி பகவான் இப்பொழுது 6க்கு செல்கின்றார். அதே வேளையில் 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்வையும் செய்கின்றார். தான் வீட்டிற்கு 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான் பல வகையான நன்மைகளும் யோகங்களையும் தருவார். அவர் இருக்கல் பாபகிரகம் தான் வீட்டிற்கு 6ல் இருக்கக்கூடியதால் பல வகையான லாபங்களை தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு. அதே வேளையில் 11ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுபவிரயங்களும் காத்திருக்கிறது, வீண் வெறிய செலவுகளும் காத்திருக்கிறது. 11ஆம் வீட்டின் மூலமாக பல விதமான வெற்றிகளும் லாபங்களும் வருவதற்கும் வாய்ப்புகளும் உள்ளது. அதையும் நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். 12ஆம் வீட்டிற்கு அவர் 5ல் இருக்கக்கூடியதால் 12ஆம் வீட்டிற்கு நேராக 7ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டிற்கு அவர் லாபத்தையும் 12ஆம் வீட்டிற்கு 2ஐயும் பார்ப்பதனால் வரவும் உண்டு, செலவும் உண்டு என்பது இருந்தாலும் நீங்கள் செலவு விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். தேவையற்ற பிரயாணங்கள், தேவையற்ற பயணங்களையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் சற்று எச்சரிக்கையாகவும் செல்ல வேண்டும். இரவு பயணங்களும் தவிர்க்க வேண்டும் என்பதே 12ஆம் வீட்டின் மூலமாக சனி பகவான் தெரிவிக்கின்ற பலன்களாகும். ஆக ஒட்டுமொத்தமாக சனி பகவானுடைய 3லிருந்து 4லே பயிற்சிக்கூடிய பயிற்சியின் மூலமாகவும் அவருடைய சஞ்சாரம், அவருடைய பார்வை மற்றும் குரு ராகுனுடைய சஞ்சாரங்கள் மூலமாக தனுசு ராசிக்காருக்கு இந்த சனி பயிற்சி பலன் பல வகையான நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கட்டாயம் உண்டு. குறிப்பாக தன விஷயத்திலும் தொழில் விஷயங்களிலும் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் விஷயத்திலும் பல வகையான நன்மைகள் கட்டாயம் நடக்கும் என்பது தெளிவு. 3லே இருந்த சனி பகவான் அளிக்காத பலவிதமான நன்மைகளை இந்த 4லே வரும்போது பல வகையான நல்ல பலன்களையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் தருவார் என்பதே உண்மையாகும். அதே வேளையில் 4ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உடல் நலிவும் தாயின் மூலமாக சங்கடங்களையும் தேவையற்ற விமர்சனங்களையும் தருவார். அதை நீங்கள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது என்பதும் நினைவில் கொள்ளுங்கள். ஒன்று, அவர் இயற்கையில் பாபகிரகம் கேந்திரத்தில் 4ல் இருக்கிறார், அதுவும் குரு வீட்டில் இருக்கிறார் என்ற காரணத்தினால் பொதுவாக 4லே மற்ற ராசிகளுக்கு 4லே இருந்து தரக்கூடிய தீய பலன்களை தனுசு ராசிக்காரர்கள் தரமாட்டார் என்பதே ஆறுதலான விஷயமாகும். அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பாகும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு சனிப்பயிற்சி ஆனதும் பிறகு 2 மாதத்தில் ஆகக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு வருட ஆரம்பத்திலே சனியுடன் ராகும் 4லே இருப்பார். அந்த அளவுக்கு பெரிய ஆரம்பம். மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து 2 மாதம் காலம் ராகுவோடு சேர்ந்து தான் சனியும் இருப்பார். அந்த காலத்தில் பெரிய நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. குரு பயிற்சிக்கு பிறகு
உங்களுடைய வளர்ச்சியும் எழுச்சியும் மிக மிக அற்புதமாக இருக்கும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தாராளமாக அடையலாம் என்பது சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான பலன்களாக இருக்கும். சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இப்பொழுது சனிப்பயிற்சிக்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். இந்த சனிப்பயிற்சியின் போது பரிகாரம் செய்ய விரும்புகின்றவர்கள், குறிப்பாக 7.5 சனியும் அஷ்டம சனியும் அர்த்தாஷ்ட சனியும் கண்டச்சனியும் உள்ளவர்கள் காலையோ மாலையோ உங்கள் வீட்டில் மண் விளக்கலான நெய் தீபத்தை ஏற்றி வரலாம். அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்றும் தீபம் ஏற்றி வரலாம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் ஸ்ரீராமஜெயம் எழுதுவதும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, நவ திருப்பதி, நவ கைலாயம், ஒகோபிலம் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கும் சென்று வரலாம். முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மருக்கு சென்று தரிசனம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும். மேலே உள்ளவர்கள் எது யார் யாருக்கு எப்படி வசதியோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். முக்கியமாக சனி பகவானுடைய கருணையை பெறுவதற்கு அசைவ உணவை தவிர்த்தல் எல்லா விதமான நன்மைகளும் கூடுதலான நன்மைகள் கொடுக்கக்கூடிய அம்சமாகும். முடிந்தவர்கள் அசைவ உணவை விட்டுவிடுங்கள் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் பசுக்களுக்கு உங்களாண்டான பசுக்களுக்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் வாங்கி கொடுங்கள். வயதான முடியாத தம்பதிகளுக்கு, ஆதரவற்ற பெரியவர்களுக்கு உணவும் உடையும் வாங்கித்தாருங்கள். இதுவே போதுமான பரிகாரங்களாகும். அவரவர் முடிந்த அளவுக்கு இதை செய்யலாம். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே முறையை பயன்படுத்தி கொள்ளலாம். அங்கிருந்தபடியே மேலே சொன்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம் என்பதே தெய்வ வழிபாடாகும். இந்த பரிகாரம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். முடிந்தவர்கள் மேலே சொன்ன சன்னதிகளுக்கு சென்று வரலாம். வெளிநாட்டில் உள்ளவர்கள் அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தை வைத்தோ இருந்த இடத்திலே நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். மேலே சொன்ன விஷயத்தை நீங்கள் கட்டாயம் ஸ்ரீராமஜெயம் எழுதுவது, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது போன்ற விஷயங்களெல்லாம் கட்டாயம் நீங்கள் படிக்கலாம். அதற்குண்டான பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். நன்றி, வணக்கம்.